ஆடு காணாம போகலைங்க. ஆடு காணாம போன மாரி கனவு கண்டேன். இந்த காமெடிய கேட்ட உடனே உங்களுக்கு சட்டுன்னு இப்ப யாரு நினைவுக்கு வரும்? எந்த கட்சி? அதிமுக, எஸ்பி வேலுமணி. எங்களுக்கு இடையில இருக்கிறது கருத்து வேறுபாடு தான் அப்படின்னு இப்ப யூ-டர்ன் அடிச்சிருக்காரு. சரண்டர் ஆகியிருக்காரு எஸ்பி வேலுமணி எடப்பாடி கிட்ட அப்படின்லாம் தகவல்கள் வருது. அதே நேரத்துல எடப்பாடியுடைய மூவ் எப்படி இருக்கும்? விஜயை நம்பி போனாங்க. ஏன் பெருசா அவரு கை கொடுக்கல? என்ன நடந்துகிட்டு இருக்கு? இந்த பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிரஸ். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். வேலுமணியை கைவிட்ட விஜய், ஹாப்பி மூடில் எடப்பாடி. எங்க கட்சியில பிளவெல்லாம் இல்லைங்க, ஜஸ்ட் ஒரு கருத்து வேறுபாடு தான். இப்பவும் எங்க பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் தாங்க அப்படின்னு பேசினது வேற யாரும் இல்ல, மாஜி மினிஸ்டரான திரு எஸ்பி வேலுமணி தாங்க. அது மட்டும் இல்லாம நாங்க ஏதோ பதவிக்காக தாவேக்காவை ஆதரிச்சோம்னு சொல்றாங்க ஆட்சியை. அதெல்லாம் கிடையாதுங்க. மக்களுடைய நலனுக்காகத்தான் நாங்க ஆதரிச்சோம். அரசு பள்ளி மாணவ செல்வங்களுக்கு மருத்துவ படிப்புகள்ல 7.5% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. அதை 10% உயர்த்தி கொடுக்கணும். அப்புறம் 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்தணும். எங்களுடைய அம்மாவுடைய ஆட்சியில் தொடங்கப்பட்ட பல்வேறு திட்டங்களை போன திமுக ஆட்சி நிறுத்திட்டாங்க. ஸோ அதை மறுபடியும் தொடரணும். திமுக எதிர்ப்புங்கிற அடிப்படையில் தான் நாங்கள் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்தோம். மற்றபடி எங்கள் கட்சிக்குள்ளார ஏன் தோல்வி கண்டோம் அப்படின்னு நாங்கள் பரிசீலிப்போம். அதை ஆய்வு செய்து எங்களுடைய பொதுச் செயலாளர்கிட்ட கொடுப்போம். மேற்கொண்டு என்னென்ன நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி டோட்டலாக சரண்டர் ஆகியிருக்காரு, யூ-டர்ன் அடிச்சிருக்காரு திரு எஸ்பி வேலுமணிங்க. என்னங்க இவரும் மாஜி மினிஸ்டர் திரு சி.வி. சண்முகமும் போர் புரட்சி அப்படின்லாம் கம்பு சுத்துனாங்களே, இப்படி ஒரே அடியா சரண்டர் ஆயிட்டாங்களே அப்படின்னு விசாரிச்சா என்னத்துங்க சொல்றது? எல்லாம் பணியூர் கொடுத்த ஃபேக் ஹோப் தாங்க. அவங்கள நம்பி கடைசியா நாங்க நட்டாத்துல நிக்கிறோங்க, கைவிட்டுட்டாங்களே அப்படின்னு व्यசனத்தை பகிர்ந்துக்கிறாங்க இந்த புரட்சி டீம்ங்க. சரி, உண்மையில என்ன உள்ளுக்குள்ளார ஓடுனது அப்படின்னு விசாரிச்சப்ப இங்க தாவேக்கா சைட்ல இருந்து நம்ம தொடங்குவோம். தொடக்கத்துல அவங்கள பொறுத்த வரைக்கும் வெறும் 118 எம்எல்ஏக்கள் ஆதரவு மட்டும் வச்சுக்கிட்டு ஆட்சியை நடத்த முடியாது. ஸோ அதிக எம்எல்ஏக்கள் ஆதரவு வேணும்னு முயற்சி செஞ்சாங்க. அதே நேரத்தில் இங்க அதிமுக சைட்ல ஒரு போர் குரல்கள் ஓங்கி ஒழிச்சது. ஸோ அதை பயன்படுத்திக்கணும்னு நினைச்சாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியே கிட்டத்தட்ட 144+ சட்டமன்றத்தில் ஆதரவு கிடைச்சது. அதிமுகவுடைய 25 எம்எல்ஏக்கள் தாவேக்கா ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்தாங்க. ஸோ ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் விஷயத்துல முதலமைச்சர் திரு ச ஜோசப் விஜய் அவர்கள் ஸ்கோர் செஞ்சிட்டாரு 1. இரண்டாவதாக இங்க அதிமுக சைட்ல அமைச்சர் பதவியை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. சிவிஎஸ் எஸ்பி வேலுமணி சைட்ல கிட்டத்தட்ட ஒரு 10 அமைச்சர் வேணும் அப்படின்னு 10 பேருடைய லிஸ்ட் எல்லாம் அனுப்பிச்சு இந்தந்த துறைகள் இருந்தால் நல்லதுங்கிற அளவுக்கு இவங்க டீல் பேசியிருந்தாங்க. ஒரு டிமாண்டையும் முன் வச்சிருந்தாங்க. இந்த சைட்ல டிவிகே சைட்ல இருந்து இது சம்பந்தமா பேசுவதற்காக அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா, அதாவது மற்றொரு அமைச்சர் தாவேக்காவுடைய பொதுச் செயலாளர் திரு ஆனந்த் அவர்கள், இவங்க எல்லோருமே இந்த பக்கம் பேசிட்டு இருந்தாங்க. அவ்வளோலாம் கொடுக்க முடியாது, ஒரு 4 அமைச்சர் பதவி வேணா நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு இந்த பக்கம் பேசிட்டு இருந்தாங்க. இதற்கிடையில இதை ஸ்மெல் பண்ண விசிகா, சிபிஐ, சிபிஎம்லாம் அதிமுக உள்ள வந்தா நாங்க ஆதரவு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க எதிர்குறலை பதிவு செஞ்சாங்க. அப்ப இங்க ஒரு பின்னடைவு வந்துருமோ அப்படின்னு யோசிச்சாங்க. இதுக்கு தான் தாவேக்கா சைட்ல இருந்து எங்களுக்கு அவங்க ஆதரவை பெறணும்லாம் கிடையாதுங்க, நீங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாலே போதும், அதுக்கு அமைச்சரவையில் நீங்க பங்கு எடுத்துக்கிட்டா இந்த பிரச்சனையே வராது, அவங்களும் என்டிஏ கூட்டணியில் இருக்காங்கல்ல, ஸோ வரத்துக்கு வாய்ப்பு குறைவு அப்படிங்கிற மாதிரி இங்க பேசியிருந்தாங்க. அட்லாஸ்ட் விசிகா திரு வன்னியரசு அவர்கள் இப்ப சமூக நீதித்துறை அவரு அமைச்சராகியிருக்காரு. இன்னொரு பக்கம் ஐயுஎம்எல்லுடைய திரு ஷாஜகான் அவர்கள் அமைச்சராகியிருக்காரு. இதுல மிக முக்கியமா அதிமுகவில இருந்து வரவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்க கூடாது அப்படின்னு மிக உறுதியா இருந்தது வியூக வகுப்பாளரான திரு ஜான் ஆரோக்கியசாமி அவருங்க. ஏன்னா அதிமுகல பல மாஜிக்கள் மீது பல்வேறு நெகட்டிவ் இமேஜ் இருக்கு. அந்த நெகட்டிவ் இமேஜையும் ஒரு புதிய பார்ட்டியான நம்ம தாவேக்கா ஆட்சி தூக்கி சுமக்கணும். அப்போ இது நமக்கு மிக மோசமான நெகட்டிவ் இமேஜ் ஆகும். அப்புறம் நமக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்கல. அப்போ ஒவ்வொரு பாலுமே நம்ம பார்த்து கவனமாக அடிச்சாடணும், வெற்றிக்காக போராடணும். எப்போ வேணாலும் மறுபடியும் தேர்தல் வரலாம். அப்போ நம்மளுடைய ஆட்சியை பாசிட்டிவாக முன்னெடுத்தா மட்டும்தான் தனிப்பெரும்பான்மையோடு எப்போ தேர்தல் வந்தாலும் நம்ம ஆட்சி அமைக்க முடியும். ஸோ
அதற்கான வேலைகளில் இருக்கணும்னா அதிமுகவுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கக்கூடாது அமைச்சரவையில். மிக முக்கியமாக அவர் சொன்னது போல பல்வேறு மாஜிக்கல் மீது நிறைய ஊழல் புகார்களும் இருக்கு. குறிப்பாக அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை இப்போ அந்த பழைய கேஸ் எல்லாவற்றையும் கையில் எடுப்பாங்க, பல்வேறு குடைச்சல்களை கொடுப்பாங்க. அப்போ அதிமுகவை சார்ந்தவர்களை கேபினெட்டில் நம்ம இணைச்சிக்கிட்டோம்னா அவங்க பிரச்சனையும் நம்ம தூக்கி சுமக்கிற மாதிரி ஆகும். நமக்கு அது தேவையில்லாத குடைச்சல்களாக மாறும். இதை வச்சே திமுக நமக்கு எதிராக கடுமையாக களமாடும் அப்படின்னு இதை அவாய்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதை திரு ஜோசப் விஜய் முதலமைச்சர் அவரு அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அட்லாஸ்ட் உங்கள் ஆதரவுக்கு நன்றி, ஆனால் நாங்கள் எங்களுடைய சிந்தனையோட்டத்தோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய கூட்டணி ஆட்சியை நாங்கள் அமைச்சிக்கிறோம் அப்படின்னு அந்த 35 மந்திரிகளும் இப்போ பட்டியல் சமூகத்தை சார்ந்த 8 பேர் அமைச்சரவையில் இடம் பிடிச்சிருக்காங்க, 4 பெண்கள். ஸோ ஒரு வித்தியாசமாக தங்களுடைய கூட்டணி ஆட்சியும் நிறுவிட்டாங்க தாவேகா. இதுதான் இந்த சைடு எஸ்பி வேலுமணி சிவிஎஸ் சைடை ரொம்பவே ஆட்டி பார்த்துருச்சு, அசைச்சு பார்த்துருச்சு. அப்செட்டுங்க. இப்போ அப்படியே இந்த ஷோவை நிறுத்திட்டு இந்த பக்கம் எம்ஜிஆர் மாளிகை பக்கம் வருவோம். விஜய் மூவ், எடப்பாடிக்கான கிரீன் சிக்னல், கட்டம் கட்டப்படும் எஸ்பி வேலுமணி சிவி சண்முகம். வால்டர் வெற்றிவேல்னு நினைக்கிறேங்க பழைய படம். அதில் கவுண்டமணி அவர்கள் ஃபஸ்ட்டு வேணான்ட்டு ஒதுக்கிட்டு போயிடுவார் விஜயகுமார் அவர்களை. அதுக்கப்புறம் எதிர்பார்த்தது கிடைக்காது, மறுபடியும் ஐயா அப்படின்னு உங்களையே நான் மறுபடியும் நம்பி வரேன் அப்படின்னு சரண்டர் ஆவார் இல்லையா? அப்படியான காட்சிகள் தான் இங்கே அதிமுகவை சுற்றி நடந்துட்டு இருக்கு. மாஜிக்கலான திரு எஸ்பி வேலுமணி டீமு, திரு சிவி சண்முக டீமு, இப்போ அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட சரண்டர் ஆகிட்டு இருக்காங்க, சமரசத்துக்கு பேசிட்டு இருக்காங்க அப்படின்லாம் தகவல்கள் வருது. இதுல எடப்பாடி அவர்களுடைய கோபத்துக்கு முக்கிய காரணம் திமுக கூட்டணியோடு ஆதரவை பெற்று அதிமுக ஆட்சிக்கு முயற்சி செஞ்சது அப்படின்னு வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு. ஒரு பதவி வெறி பிடிச்சவர் போல முன் வச்சது. இரண்டாவது, திரு தொல் திருமாவளவன் அவரை முன்வைத்து ஒரு பட்டியல் சமூகத்தினரை முதலமைச்சர் ஆக்கலான்னு சில டாக்கெல்லாம் ஓடுனது இல்லையா? அதை அக்செப்ட் பண்ணாதவர் எடப்பாடி. அதாவது ஒரு சமூக நீதிக்கு எதிரானவர் போல ஒரு இமேஜை உருவாக்குனது. மூன்றாவது, குடும்ப ஆட்சி தான் இங்கே நடக்குது அப்படின்னு அவர் குடும்பத்தை நோக்கிய அட்டாக்கு. நான்காவதாக, அவருடைய பொதுச் செயலாளர் பதவிக்கு எதிராகவே பொதுக்குழு கூட்டணும் அப்படின்னு சொல்லியும் பலரிடமும் கையெழுத்து வாங்கினது, மாவட்ட செயலாளர்களை தடுத்தது. இந்த 4 விஷயங்களும் தான் சிவிஎஸ் மேலே செம்ம கோபத்துக்கு, எடப்பாடியை கோபத்துக்கு ஆளாக்குனது. இந்த நிலையில தான் அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கணக்காக திரு விஜய் முதலமைச்சர் அவரும் கைவிட்டுட்டாங்களே, அமைச்சரவையில் இடம் கொடுக்காததால இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் மறுபடியும் இப்போ இங்கே வந்து சரண்டர் ஆகுறாங்க அப்படிங்கிறாங்க. இதில் சிவிஎஸ் அவர் எஸ்பி வேலுமணி பேட்டி கொடுத்தப்ப இல்லை, எஸ்பி வேலுமணி அவர் முன்னாடி அனுப்பி ஒரு சமரசம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கட்சியில் ஒரு பவருக்கு வரலாம் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குது. இன்னொரு பக்கம் தன்னுடைய டீமை வந்து வலிமையாக்கிக்கலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்கு வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா இவர் மாவட்ட செயலாளர் பொறுப்புலேருந்து தூக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் சட்ட ரீதியிலான நடவடிக்கைகளையும் தீவிரப்படுத்தியிருக்காங்க எடப்பாடி சைடு, தகுதி நீக்கம் அந்த விஷயத்தில். ஸோ இந்த 25 எம்எல்ஏக்களுக்கும் தலைக்கு மேலே கத்தி இருக்கு. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பெரும்பாலானவங்க எடப்பாடி அவர்களோடவே இப்போ நெருக்கமாக வந்துட்டு இருக்காங்க. ஆனாலும் ஒரு 5 பேர், அதுலேயும் முக்கியமாக 3 பேர் மேலே ரொம்ப கோபத்திலே இருக்காரு. அவங்கள மட்டும் சேர்த்துக்கூடாதுன்னு. அதாவது திரு சிவி சண்முகம், திரு எஸ்பி வேலுமணி, திரு சி விஜயபாஸ்கர் புதுக்கோட்டை, இந்த 3 பேரையும் விடக்கூடாது அப்படின்னு இருக்காரு. இப்ப தன்னுடைய போட்டியாளர் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ அவங்கள மேலும் வீக் ஆக்கணும், தன்னை பலப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி தான் புதிய பத்திரிகையை தொடங்கியிருக்காரு. இந்த பக்கம் மேற்கு மண்டலத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய வேலைகளையும் செய்ய தொடங்கியிருக்காரு. மேலும் ஆளுங்கட்சி அட்டாக்கை தீவிரப்படுத்தியிருக்காரு. இப்போ கூட ரீல்ஸை நம்பி ஆட்சி நடத்தாதீங்க, ரியல் ஆட்சி நடத்துங்க அப்படின்னு பேசியிருக்காரு. அடுத்து காவிரி விவகாரத்தில் கர்நாடக காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து பேச முடியுமா அப்படின்னு தாவேகா கவர்மெண்ட்டுக்கு ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காரு. ஸோ தன்னை லைம்லைட்டில் நிறுத்துவது. இன்னொரு பக்கம் இந்த எல்லா மாவட்டங்களுக்கும் மறுபடியும் கட்சியை உயிர்ப்பூட்ட அவர் தீவிர சுற்றுப்பயணம் மற்றும் கிராம அளவில் கிளை அளவில் அதிமுக கொடியேற்றும் விழாக்களை முன்னெடுப்பது, வீதி வீதியாக போய் கட்சியை வளர்க்கணும் அப்படின்னு அந்த ஆக்ஷனுக்கு திரும்பி இருக்காரு அப்படிங்கிறாங்க எடப்பாடி அவருக்கு நெருக்கமான வட்டாரத்தினர். இப்படியாக அதிமுகவை சுற்றியும் பரபரப்புக்கு பஞ்சம் இல்லை. இப்போ எடப்பாடி அவருடைய கை ஓங்கி இருக்கு. விஜய் ஒரு வகையில் தனக்கு பாசிட்டிவான மெசேஜை கொடுத்துட்டாரு, சப்போர்ட்டை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதான் எடப்பாடி அவருடைய மைண்ட் வாய்ஸாக இருக்குமோ என்னவோ. அதே நேரத்தில் கோவையில் நடந்த அந்த சிறுமி
கடத்தி கொல்லப்பட்டது நிச்சயமா அப்படியே பதற வைக்குது. அவங்க 2 பேரை கைதும் செஞ்சிருக்காங்க. நாங்கள் கடுமையான தண்டனையை கொடுப்போம், இனியும் பொறுத்து இருக்க மாட்டோம் அப்படின்னு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவருமே கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்காரு. ஆக்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் தாவேக ஆட்சி பொறுப்பேற்று இந்த 12 நாட்கள்ல 30க்கும் மேற்பட்ட பெரிய அதாவது கொள்ளை போன்ற மோசமான கொடூரங்கள் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு கடும் கண்டனங்களையும் பதிவு செஞ்சிருக்காரு எதிர்க்கட்சி தலைவரான முன்னாள் துணை முதலமைச்சரான திரு உதயநிதி ஸ்டாலின்ங்க. இந்த அரசு குற்றங்கள் நடக்காத ஒரு சமூகத்தை உருவாக்க தீவிரமாக முன்னெடுக்கணும். இப்ப ஆட்சிக்கு வந்து ஒரு 10 நாட்கள் தான் ஆகியிருக்கிறதால தீவிரமாக விமர்சிக்கல. அதே நேரத்தில் இனியும் இது தொடரக்கூடாது அப்படிங்கிறது தான் பொதுவானவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்துகிட்டு இருக்கு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான நம்முடைய உங்கள் சகோ சேத்தாளகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கருத்துரை பகுதியில் கருத்துக்களை பதிவு செய்யுங்க. அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.